கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தை இந்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, மெய்யான புத்தி என்பது தேவ ஞானத்தை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த தேவ ஞானம் இல்லாத இடத்தில் நிச்சயமாக தேவனின் சமாதானம் அங்கு இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்பதை போல பாதுகாப்பானது வேறு ஒன்றும் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒரு மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதுகாப்பான ஒன்று தேவனுடைய சித்தம் அறிந்து வாழ்வது. வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழாததினால் நீங்கள் அநேக விதங்களில் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறீர்கள். இந்த உலக ஞானம் நமக்கு உதவி செய்யாது, அது வீண். ஆனால் தேவ ஞானம் நமக்கு தேவை. ஆம் பிரியமானவர்களே, தேவ ஞானம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் தேவையற்ற காரியங்களில் நம்முடைய நேரங்களை வீணாக்க மாட்டோம். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து வாழ்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அருமையான வாழ்க்கை. அதில் மெய்யான சமாதானம் உண்டு. அதில் நாம் மதியற்றவர்களாய் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லை. என்ன ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இது பாருங்கள். ஆகவே நாம் மெய்யான ஞானத்தை தேடுவோம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற ஞானத்தை தேடுவோம். அந்த தேவ ஞானம் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொடுத்து நமக்கு உதவி செய்யும். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் வரப்போற நாட்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமென்.